டேஞ்சர் MKIII பவர்ஃபுல் ஆயுதத்தை சோதனை செய்ய போகும் இந்தியா. வாயடைத்து நிற்கும் சீனா, பாகிஸ்தான். இந்தியாவோட பாதுகாப்பு ஆராய்ச்சி அப்புறம் மேம்பாட்டு அமைப்பு மூலமா உருவாக்கப்பட்ட பினாக்கா MKIII அப்படிங்கிற ராக்கெட் சிஸ்டம் சீக்கிரத்திலேயே சோதனை செய்யப்பட இருக்கு. முழுமையா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் சீக்கிரத்திலேயே சோதனை செய்யப்பட ரெடியா இருக்கு. இந்த ராக்கெட் சிஸ்டம் 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமா தாக்கும் திறன் கொண்ட ராக்கெட்டுகளை ஏவக்கூடிய லான்ச்சர். இந்திய ராணுவத்துல அது இணைக்கப்பட்டதுக்கு பின்னாடி அதிக ஆற்றல் கொண்டதா இருக்கும். இந்திய ராணுவத்துக்கு புதிய பலத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமா சீனா, பாகிஸ்தானோட எல்லையில இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களை இதனால தாக்க முடியும். பினாக்கா MKIII அப்படிங்கிறது பல பேரல்களை கொண்ட ராக்கெட் லான்ச்சர். இது பூனேவில் இருக்கக்கூடிய TRDOவோட ஆயுத ஆராய்ச்சி அப்புறம் மேம்பாட்டு நிறுவனம் மற்ற சில ஆராய்ச்சி ஆய்வகங்களோட இணைஞ்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இது பினாக்கா குடும்பத்துல ரொம்பவுமே மேம்பட்ட பதிப்பாகும். இது முந்தைய வகைகளான MKI அப்புறம் வழிகாட்டப்பட்ட பினாக்கா இந்த மாதிரியான விஷயங்களை விட கணிசமா மேம்பட்டிருக்கு. பினாக்கா MKIII 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கும் ராக்கெட்டுகளை ஏவக்கூடியது. இது 250 கிலோ எடை இருக்கக்கூடிய ராக்கெட்டுகளை சுமந்து தாக்கக்கூடிய திறன் கொண்டது. எதிரி நாட்டு கட்டளை மையங்கள், பதுங்கு குழிகள் அப்புறம் விநியோக மையங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. 300 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ராக்கெட்டுகளை பயன்படுத்த முடியும். இது பழைய 214 மில்லிமீட்டர் பதிப்பை விட பெருசு. இது அதிக எரிபொருள் அப்புறம் மேம்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகளை கொண்டது. இதுல லேசர் கைரோ அமைப்பு இருக்கு. இதனால துல்லியமா தாக்க முடியும். மைக்ரோ ஸ்ட்ரிப் ஆண்டனாக்கள் இருக்குது அப்படிங்கறதால எந்த டார்கெட்டும் மிஸ் ஆகாது. இது 10 மீட்டருக்கும் குறைவான உயர் துல்லியத்தை கொடுக்குது. பழைய MKI சுமார் 500 மீட்டர் வரைக்கும் மிஸ் ஆகக்கூடியது. அதாவது இலக்கை விட 500 மீட்டருக்கு முன்னாடியோ பின்னாடியோ தாக்கும். ஆனா இந்த 10 மீட்டருக்கும் குறைவான பிழைய மட்டுமே கொண்டிருக்கக்கூடியது அப்படிங்கறதால இலக்கை இது கண்டிப்பா தாக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பினாக்கா ஏவுகணைகளை பினாக்கா MKIII பயன்படுத்தி சுட முடியும். இது கூடுதல் செலவுகளை குறைக்க உதவுது. ஒவ்வொரு ஏவுகணையும் 8 வழிகாட்டப்பட்ட ராக்கெட்டுகளை சுமந்து போக முடியும். அது 700க்கு 500 மீட்டர் பரப்பளவை வெறும் 44 வினாடிகள்ல அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. இந்தியாவோட பாதுகாப்பு ஆராய்ச்சி அப்புறம் மேம்பாட்டு அமைப்பு சார்பா பினாக்கா MKIII அப்படிங்கிற ராக்கெட் சிஸ்டம் சோதனை செய்யப்பட இருக்கு. முழுசா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் சீக்கிரத்திலேயே சோதனை செய்யப்பட இருக்கு. இது இந்திய ராணுவத்துக்கு கூடுதல் பலத்தை, புதிய பாதுகாப்பை வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.